நாட்டில் வேலைக்கு சென்ற கணவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதால் அவரை மீட்டு தரும்படி மனைவியின் சார்பில் சமூக செயற்பாட்டாளர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூரைச் சேர்ந்த நர்கிஸ் பானு என்பவரின் கணவர் அப்துல் ஜப்பார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குவைத் நாட்டில் உள்ள அரேபியர் ஒருவரின் வீட்டிற்கு ஓட்டுநராக வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு கொடுமைப்படுத்தியதால் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு அப்துல் ஜப்பார் காணவில்லை என்று குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி நர்கிஸ் பானு குவைத்தில் உள்ள அப்துல் ஜாஃபரை மீட்டு தரக்கோரி கோரிக்கை மனு அளித்தார். இந்நிலையில் குவைத் நாட்டில் தனது கணவர் அப்துல் ஜப்பார் மனநல மருத்துவமனையில் இருப்பதாகவும் அவர் மீது அங்குள்ள காவல்துறையில் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் தனது கணவரை மீட்டு தரும்படி கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நர்கிஸ் பானு சார்பில் ஆயப்பாடியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் முஜிபிர் ரகுமான் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். எனது பேர் ஆயப்பாடி முஜிபுர் ரகுமான், சமூக செயற்பாட்டாளர். நான் இப்போ இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கடந்த 1/4/2024 தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூரை சேர்ந்த நர்கிஸ் பானு என்ற சகோதரி தனது கணவர் அப்துல் ஜப்பாரை குவைத் நாட்டிலிருந்து மீட்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருந்தாங்க. அங்கே உள்ள சகோதரர்கள்லாம் போய் தேடி பார்த்ததுல அவரை மருத்துவமனையில் மனநல மருத்துவமனையில் சேர்ந்து பாதிக்கப்பட்டதுனால அந்த மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு சரியாகி வெளில வந்துட்டாங்க. ஆனா அவங்க மூலியமா குவைத் காவல்துறை ஏதோ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர் மேல. அதனால அவர் சட்ட சிக்கல்ல அங்க இருக்கிறாப்புல. அவரை மீட்டு தர வேண்டி இன்று நர்கிஸ் பானு தனது கணவரை மீட்டு கோரி ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தாங்க. சமூக செயல்பட்டாரை நான் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு உரிய நடவடிக்கை மத்திய மாநில அரசு கவனத்துல கொண்டு உடனடியாக இந்தியாவுக்கு அப்துல் ஜப்பாரை கொண்டு வர மனு கொடுத்திருக்கேன்.